இவர் ஒரு ஐடியாலஜியை சார்ந்தவர். இதை 2-3 இடங்கள்ல அவரே சொல்லியிருக்கார். அவர் அமரக்கூடிய மேடைகள் எல்லாமுமே அந்த திராவிடியன் ஐடியாலஜியில இருக்கக்கூடிய மேடையா தான் பெரும்பாலும் இருக்கு. அந்த திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது ஒரு 50-70 வருஷங்களாகவே சனாதன தர்மம் என்கின்ற இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கைகள், கோவில் சிற்பங்கள், நாம் ரொம்ப பெரிதாக மதிக்கக்கூடிய பல சம்ஸ்காரங்கள், பெரிதாக மதிக்கக்கூடிய கிரந்தங்கள், ராமாயணம், மகாபாரதம், அதற்கு நாயகர்களாக இருக்கக்கூடிய ராமன், கண்ணன், இவர்களை இழிவுபடுத்தி பேசுவதுதான் ஒரு 50-70 வருஷமா வந்துட்டு இருக்கு. அதனுடைய ஒரு அங்கமாக தான் இவர் பண்ணியிருக்கார். சோ இது he has been very true to his masters. யாரெல்லாம் இவருக்கு இந்த மாதிரி ஒரு மானிட்டரி சப்போர்ட் கொடுக்குறாளோ என்னவோ நமக்கு தெரியல. அதுக்கு ரொம்ப ட்ரூ. அது வரைக்கும் அவரை பாராட்ட வேண்டும். ரொம்ப ஆனஸ்டா ஒரு வேலை பண்ணியிருக்கார். ஆனா இவருடைய டாக்டிக்ஸ் எல்லாம் இந்து மதத்து கிரந்தங்கள்ல நடக்காது. ஏன்னா வள்ளுவராக இருந்தாலும் சரி, ஆழ்வாராதியர்களாக இருந்தாலும் சரி, கவி சக்கரவர்த்தி கம்பனாக இருந்தாலும் சரி, சனாதன தர்மம் என்னும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள், தெய்வங்கள் மீது முழுக்க முழுக்க பக்தியும் பற்றும் கொண்டவர்கள். அதனால for a handful of masses who do not know anything about the literature, they may get confused. பெரும்பாலான தமிழகத்தை சார்ந்த மக்களுக்கு குழப்பமே வராது. ஏனெனில் அத்துணை பேரும் ஆத்திகர்கள் தான்.